தேங்க்யூ டு ஆல். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷனை வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றி. இந்த ப்ரெசன்டேஷன் முடிவில் 3 புக்கு இருக்குங்க. 3 கேள்வி கேட்கப்படும். அதை யார் சரியான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. ஓகே, ரைட் சார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோட இணங்கி இருப்பதும் நன்றே, நல்லோர் நிறைந்த சபையை வணங்கி மகிழ்கின்றேன். நெக்ஸ்ட் சார், இன்னைக்கு தொழிலாளர் தினம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நானும் ஒரு எம்ப்ளாயாக இருந்து தான் என்டர்பிரனராக மாறி இருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் எனக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த லேபர் தினத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுங்களா? லேபர் டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருக்காவது தெரியுமா? லேபர் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு? எஸ், எல்லாமே அப்படி இருந்தால் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த லேபர் டேவோட ஃபுல் மீனிங்ஸ். தேங்க்யூ சார். நல்ல விஷயத்தை பேசும்பொழுது நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு 5 விஷயத்தை டெய்லி நம்ம சொல்லிட்டு செஞ்சோம்னா வாழ்க்கையில் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. அது நல்லதும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அதில் அப்துல் கலாமோட வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே அப்படிங்கிற ஒரு 5 வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லதை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஐயா சொல்லியிருக்காரு, எண்ணிய துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது திலுக்கு. அதாவது எந்த காரியத்தை செஞ்சாலும் அகல விழுவதை விட ஆழ விழுகும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நிறைய ஜெனரேட் ஆகி அதில் மென்மேனும் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த வாட்டர் துறையை நான் தேர்ந்தெடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு தொழில் இருந்தாலும் அதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட், என்னுடைய தொழில் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு. ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மழை அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பட் என்னுடைய தொழிலில் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிட எப்படியோ அதுமாரி சுவாசிக்க காற்றும் குடிக்கக்கூடிய தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை திறமையாகவும் தெளிவாகவும் சொல்லி நான் என்னோட வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சார், என்னுடைய பேர் என் சுரேஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர். நான் இந்த தொழிலில் 23 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி நேம் SS Aqua Care சிதம்பரம் அண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சார், என்னுடைய ஃபேமிலி சார். சார், மை ஒய்ஃப் வெண்ணிலா, மை சன் சண்முகம், காலேஜ் செகண்ட் இயர் இந்த வருஷம் போகிறாரு. மை டாட்டர் ட்வின்ஸு கரிஷ்மா கனிஷ்கா, இந்த வருஷம் 10th எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார், ஈதல் இசைப்பட வாழுதல் அது வலுது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஸோ நம்ம பிறந்ததே கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், 10 ரூபா செலவுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுலேருந்து 10% ₹1 அவன் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து 10% வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டு 100 மடங்காக ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நான் இதுவரை 1% தான் கொடுத்துட்டு இருந்தேன் 10 வருஷமா லயன்ஸ் கிளப் மூலியமாக. ஸோ இந்த 3 மாதத்துலேருந்து என்னுடைய சம்பளத்தில் டோட்டல் டேர்ன் ஓவரில் என்னுடைய சேலரியில் சொல்லக்கூடிய கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துட்டு இருக்கேன் மக்களுக்கு. நெக்ஸ்ட் சார், அதே தான் சார். நெக்ஸ்ட் இதோ தோன்றிடும் புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸோ தோன்றிட்டோம், நம்ம வந்து புகழை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும் சார். நெக்ஸ்ட் சார், சார் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை. அருள் வந்து நமக்காக கொடுக்கப்பட்டது. அதை நம்ம வந்து மக்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயத்தாலும் சரி, நாலேஜை கற்றுக்கிட்டு நம்மளே வச்சுக்காம நிறைய பேர் ஷேர் பண்ணணும். நம்ம சம்பாதிச்சதை நிறைய பேர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உலகத்துலேயும் உங்களுக்கு அங்கே இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கறதுக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம பிரபஞ்சம் கொடுக்குது. நன்றி சார். சார், வாட் இஸ் ஏ ஹார்ட் வாட்டர்? ஹார்ட் வாட்டர்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாத்ரூம் லைனில் ஸ்கேலிங்கு, பைப் லைனு, வாட்டர் மிஷின்ஸு, டைல்ஸு, ஹார்ட்வேர்ஸு, தலை குளிச்சா ஸ்டிக்கி ஹேர் வர்றது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹார்ட் வாட்டர் தான். ஸோ இந்த ஹார்ட் வாட்டரு என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் டேமேஜ் பண்ணிடுதுன்னா, வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டரு, டைல்ஸு, ஹாஸ்டலான ப்ளம்பிங் ஐட்டம்ஸு, இன்ஜினியர்ஸ்க்குலாம் தெரியும்.
அந்தமாரி ப்ராப்ளம்லாம் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹார்ட் வாட்டர் நம்ம சாஃப்ட் வாட்டராக பண்ணி தரோம் சார் மெயினாக நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் சொன்னது. வாஷிங் மிஷினு, டைல்ஸு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, ஹார்ட்வேர்ஸு, பைப்லைன்ஸு, நான் ஃபேப்ரிக் ஐட்டம்ஸு, ஹேர் லாஸு, ஸோ எல்லாமே வரதுக்கு காரணம் ஹார்ட் வாட்டர் தான். ஸோ அதை எப்படி சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சார், 2 டைப் ஆஃப் வாட்டர் சாஃப்ட்னர் இருக்குது சார். ஒன்று வித் மெயின்டெனன்ஸு, இன்னொன்று வித்தவுட் மெயின்டெனன்ஸு. வித் மெயின்டெனன்ஸில் ரெசின் போடணும், சால்ட்டு போடணும், எலக்ட்ரிசிட்டி ஆகும், வாட்டர் வேஸ்டேஜ், டைமிங்கு, இதேமாரி ப்ராசஸ்லாம் இருக்குது வித் மெயின்டெனன்ஸில். அது ரெசின் பேஸ்டு ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகும். வித்தவுட் மெயின்டெனன்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் 80% நம்ம டைம் செலவு பண்ண தேவையில்ல. வாட்டர் வேஸ்டேஜ் இருக்காது ஆக்சுவலி. ஸோ அதேமாரி வித்தவுட் மெயின்டெனன்ஸில் நிறைய நேனோ டெக்னாலஜியில் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 3Gன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் காமிக்கும் பொழுதுலாம் காமிச்சிருக்கேன். இந்த டிவைஸ் தான் 0 மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலி. 10 years லைஃப் கேரண்டி, 40 years பர்ஃபார்மன்ஸ் லைஃப் ஆக்சுவலி. உங்கள் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சார். எஸ் சார், இது ஒரு டெஸ்டிமோனியல் சார். என்னுடைய கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். எஸ்எஸ் அட்வான்ஸ் மூலயமா 3G வாட்டர் சாப்பிட்டாரு எங்கள் வீட்டில் பொறுத்துனாங்க. அது பொறுத்தவங்களுக்கும் கடந்த 2 வருஷமா எங்கள் வீட்டில் பாத்ரூம் டைல்ஸு, பைப் டைல்ஸு, வாட்டர் ஹீட்டர்ஸு, வாஷிங் மிஷினு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சிறப்பாக அருமையாக இயங்கிட்டு இருக்கு. இதன் மூலயமா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பொருத்தி கொடுத்த எஸ்எஸ் அட்வான்ஸ் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நெக்ஸ்ட் நம்ம பிஎன்ஐ மெம்பர். Good morning, I'm Dr. Shruti, Community Leadership. Access Technology is a teaching product வாங்கியிருக்கு. இது யூஸ் பண்ணுறதுல எனக்கு பாத்ரூம் டைல்ஸ், வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பேஸ் கவுண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஹார்ட் வாட்டர் சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. இது கூட நம்ம ஆட்டோமேட்டட் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க்ல. ஸோ வாட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால நிறைய எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது, வாட்டர் சேவ் பண்ண முடியாது. ஸோ நான் மறந்து போய் ஆஃப் பண்ணுறது, மறந்து போயிடுச்சுன்னா வாட்டர் ஆஃப் ஆகும். எல்லாமே என்னால இதனால சேவ் பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா கவுண்டாக பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்லாம் நான் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேங்க. ஏன்னா நான் இருந்தது இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னால ஆர்ஓ பிளான்ட்ஸு, வீடுங்களுக்கு, காலேஜஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ரிசார்ட்ஸு, ஸோ அதேமாதிரி எதேமாரிலாம் எந்தெந்த இடத்துல ஆர்ஓ பிளான்ட்ஸ் இருக்கோ அதை பெஸ்ட்டாகவும் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதான் நெக்ஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டடும் பண்ணித்தரோம். வாட்டர் பியூரிஃபையரில் ஃபுல்லி ஆட்டோமேட்டடு. அது இல்லாமல் ப்ரெஷர் பம்ப்பு. ஸோ குற்றாலத்தில் குளிக்கிறவங்க ஒரு ஃபீல் வேணுமா வீட்டில், அதேமாரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்டர் ப்ரெஷர் பம்பு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சார். ஸோ ஒரு வேக்யூம் கிளீனர் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்மா, இஸ்னோஃபிலியா இதேமாரி டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நான் வேக்யூம் கிளீனர் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். என்னோட ஸ்பெசிஃபிக்காஸ் ஸ்கூல்ஸு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு பல்க் வாட்டர் பியூரிஃபிகேஷன் தேவைப்படுற எல்லா இடத்துக்குமே என்ன ரெஃபர் பண்ணலாம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு க்ளீன் வாட்டர் அண்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபுட் மேக் பண்ணுறாங்களோ அதை சுத்தமான தண்ணியில் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல், கிளினிக் அண்ட் வாட்டர் குவாலிட்டின்னு கிரிட்டிக்கல் ஏரியாஸ். ஸோ தண்ணி ரொம்ப டர்ட்டியாக, அழுக்காக, ஹார்ட் வாட்டராக இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நியூலி மேரிட் கப்பிள்ஸ், புது வீடு கட்டுறவங்க, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வாட்டர் பியூரிஃபை தேவைப்படும். அவங்களே நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் கிவன் ஃபார் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெட் டேபிள். தேங்க்யூ. இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஒண்டி சொல்லி முடிச்சிடுறேன் சார். சம்மர் ஆக்சுவலி போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் தண்ணி குடிப்பீங்க. ஸோ தண்ணி குடிக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கிற மாரி பார்த்துங்க. 200 ml பிஃபோர் ஃபுட்டுக்கு முன்னாடியும் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு முன்னாடியும் தண்ணி எடுத்துக்காதீங்க. ஸோ தண்ணி குடிக்கிறவங்க கடகடன்னு தண்ணி குடிக்காம சிப் பண்ணி அதாவது உணவை குடிக்கணும், தண்ணியை சாப்பிடணும். ஸோ உணவை குடிக்கணும்னா சாப்பிட நல்லா மென்று கூழ் மாரி ஆக்கி சாப்பிடணும். தண்ணியை கடகடன்னு குடிக்காம அதை கொப்பளிச்சு மீன்ஸ் ஒவ்வொரு மடக்கா ஒவ்வொரு டைம் தண்ணியை ஃபில் பண்ணிங்கன்னா அது 5 டைம் வர மாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.